இங்கே இந்த வெங்காயம் பச்சை மிளகாய் கருவேப்பமிலை எல்லாம் கடிக்க அந்த மாதிரி வெங்காயங்கள் பச்சை மிளகாய்கள் அது எல்லாத்தையும் போட்டுட்டு வணக்கம் உறவுகளே, நான் ரஜீபா. இன்றைக்கும் ஒரு சூப்பரான சமையல் காணொலி தான் பார்க்க போகிறோம். அது என்னென்னு பார்த்தா கடலைப்பருப்பில் வடை தான் செய்து காட்ட போகிறேன். இறால் வடையும் நோமல் வடையும் செய்து காட்ட போகிறேன். வாங்க இப்போ எப்படி செய்கிறேன்னு பார்ப்போம். இந்த வடை செய்கிறதுக்கு மெயினாக கடலைப்பருப்பு தேவை. நான் 1/2 கிலோ வேண்டி ஏற்கனவே 2 மணி நேரத்துக்கு முதல் ஊற விட்டேன். நான் அதை மிக்சியில் அடிக்கணும். அதுக்கு முதல் மிக்சியில் அடிக்கிறதுக்கு முதல் நாங்கள் எதுவும் தண்ணியலோ எதுவுமே சேர்க்கக்கூடாது. தனியைத்தான் அந்த பருப்பை மட்டும் போட்டு அரைக்கணும். மற்றதான் என்ன தேவை என்று பார்த்தா உள்ளி தேவை, பச்சை மிளகாய் தேவை, உப்பு, இறால், பெருஞ்சீரகம், வெங்காயம் தேவை. சில பேர் இஞ்சியும் போடுறவே, நான் இஞ்சி சேர்க்கல. இப்போ இந்த கடலைப்பருப்பை நாங்கள் அரைச்சி கொண்டு வருவோம். அடியில் தண்ணி கிடக்குது. ஆனால் இந்த தண்ணியோட அரைக்கக்கூடாது, வடித்து தான் அரைக்கணும். ஒருமிக்க அரைக்காமல் அரைவாசியாக அரைப்போம். மிக்சியில் அடித்து கொண்டு வந்துட்டோம். இதை கிட்ட காட்டுங்க. மழை மப்பாவும் இருக்குது, உள்ளே தான் எடுக்க வேண்டி வருதோ தெரியலை. நாங்கள் இனி வெங்காயத்தை வெட்டுவோம். கருவேப்பமிலை இந்த அதில் ஆய்வோம். வெங்காயமெல்லாம் வெட்டிட்டேன். இந்த வெங்காயம் சின்ன சின்னதாக தான் வெட்டணும். நல்ல பெரிய பெரிய தாட்டானகளாக வெட்டி சாப்பிட்றதில்ல. சின்ன வெட்டினா தான் கடிக்கவும் நல்ல இதமாக இருக்கும், சாப்பிடவும் நல்ல இதமாக இருக்கும். இப்போ இந்த பச்சை மிளகாயை வெட்டுவோம். நான் பச்சை மிளகாய் 4 தான் எடுத்து வச்சுக்கிறேன். நீங்களும் கூட தேவைக்கேற்ற மாதிரி உரைப்பு கூடவா தேவைன்னா நீங்கள் கூட மிளகாய் சேர்க்கலாம். நான் 4 தான் எடுத்து வச்சுக்கிறேன். இதையும் சின்ன சின்னதாக தான் வெட்டணும். இந்த வடைக்கு தேவையான கருவேப்பமிலையை ஆய்வோம். வாங்க இப்போ இதை வெட்டுவோம். இந்த கருவேப்பமிலை சின்னந்தான். அப்போ சின்ன கருவேப்பமிலை என்றபடியாக நாங்கள் வெட்டாமலே போடுறோம் இதுக்குள்ளே. நீங்கள் பெரிய கருவேப்பமிலை என்றால் வெட்டிட்டு தான் போடுங்க. இந்த பாருங்க, நல்ல சின்னனான கருவேப்பமிலை. அப்போ நாங்கள் இப்படியே போடுறோம். வடைக்கு தேவையான கடலைப்பருப்பும் அரைச்சாச்சு, வெங்காயங்கள் பச்சை மிளகாய் எல்லாம் வெட்டியாச்சு, உள்ளியும் அரைச்சாச்சு. இப்போ நாங்கள் இதை கலப்போம். உள்ளியையும் போடுவோம். இது பெருஞ்சீரகம் ஒரு கொஞ்சமாக எடுத்து உப்பு தேவையான அளவு இதை போட்டு பார்த்துட்டு எனக்கு குழச்சி போட்டு உப்பு தேவையான பார்த்து போடுவோம். இப்போ இதை குழைப்போம். வடை செய்கிறது கஷ்டமண்டு இல்லை. நீங்கள் அந்த கடலைப்பருப்பை கடையில் 2 மணி நேரம் ஊற விட்டுட்டு அதை அரைச்சி போட்டு வெங்காயங்கள் பச்சை மிளகாய்கள் அது எல்லாத்தையும் போட்டுட்டு இப்படி மிக்ஸ் பண்ணிவிட்டு எண்ணெய்க்குள்ளே போட்டு எடுத்தால் சரி வடை ரெடி. இதை விட்டுட்டு நீங்கள் இப்போ ஒரு சின்ன வடையே 50 ரூபா விற்கிறாங்க. அதெல்லாம் மணியாக காசு தானே. இது 1/4 கிலோ கடலைப்பருப்பு 90 ரூபா. ஆனால் 1/2 கிலோ தான் எடுத்தேன் நான். அப்போ 1/2 கிலோவில் எத்தனை வடை சொல்லலாம். இது இங்கே கடையில் போனால் ஒரு வடை 50 ரூபான்னு ஒரு சின்ன டப்புன்னு 2 கடையில் போயிடும் பாய்க்குள்ளே. இப்போ எல்லாமே கலந்துட்டோம். இனி நாங்கள் வடையை சுடுவோம். அடுப்பை போடுவோம்.
சட்டி சூடாயிட்டுது. நாங்கள் இப்போ வந்து எண்ணெயை விடுவோம். எண்ணெய் வந்து கொஞ்சம் எண்ணெயை விட்டுட்டு வடை சுடக்கூடாது. நிறைய எண்ணெய் விடணும். அப்போ தான் வடிவா பொரிஞ்சு வரும். இப்போ நாங்கள் இவ்வளோ எண்ணெயை விட்டுட்டோம். இறால் வந்து நாங்கள் அந்த கோதுகள் அந்த மூஞ்சை அது எல்லாத்தையும் எடுத்துட்டு தான் வச்சிருக்கிறோம். சில பேர் வந்து அந்த கோதுகளோடைய எல்லாம் போடுறதே. நாங்கள் அதை எடுத்துட்டோம். இப்போ இப்படி போட்டுட்டு ஆனால் நான் இறால் வடை சாப்பிட்றதில்ல. எங்களோட வீட்டில் இருக்கிற எல்லாரும் சாப்பிடுவீங்க. வடிவை அமர்த்தாட்டிக்கு வடை வந்து உடைஞ்சிடும். அதை நாங்கள் வடிவாக தான் போடுவோம். இப்போ முதல் போட்ட வடையில வந்து திருப்பி பிரட்டுவோம். அப்படி வந்து தெரியலப்பா. இதான் முதல் போட்டது. என்ன அருமையாக இருக்குன்னு. வடை பொரிஞ்சு வந்துட்டு எடுப்போம். சின்ன இறாலுன்றதால பாருங்க, வடைக்கு சும்மா ஏதோ வெங்காயத்தை மேலால் வச்ச மேய்க்கிறார். இலங்கையில் ரோட்டில் எல்லாம் பண்டில் கடைகள் வச்சு ஆக்கள் எல்லாம் இந்த வடையிலெல்லாம் செய்து விற்கிறவங்க இறாலை வந்து அவை வந்து கோதோடு தான் வந்து செய்து விற்கிறவை. ஆனால் நான் வந்து அந்த கோது இல்லாமல் தான் செய்தேன் நான். நீங்கள் அப்புறம் என்னடா இந்த பிள்ளை பண்டில் கடை வடையண்டிட்டு கோது இல்லாமல் இறாலை செய்தேன்னு யோசிக்காங்க. இப்போ இறால் எல்லாம் முடிஞ்சுது. அதுக்கேற்ற மாதிரி தான் நான் வடையெல்லாம் செய்துட்டேன். நார்மல் வடை செய்யணும். அதுக்கு வந்து கொஞ்சம் தான் இருக்குது பாருங்க, இவ்வளோ தான் இருக்குது. இதே முருகா சுட்டு எடுப்பேன். இறால் வடை சுட்டு முடிஞ்சு இப்போ நார்மல் வடையும் சுட்டாச்சு. இனி நான் இதை சாப்பிட்டு காட்டுறேன் எப்படி இருக்குன்ட்டு. நான் சுட்ட வடை எப்படி இருக்குன்னு பாருங்க. பார்க்கவே எவ்வளோ ஆசையாக இருக்குது. நான் வந்து இறால் வடை சாப்பிட மாட்டேன் தானே, இப்போ நார்மல் வடை உண்டை சாப்பிட்டு காட்டுறேன். அந்த மாதிரி இருக்கா இங்கே இந்த வெங்காயம், பச்சை மிளகாய், கருவேப்பமிலை எல்லாம் கடிக்க அந்த மாதிரி இருக்குது. இதுக்கு பிளேன் டீ ஒன்று போட்டு குடித்தா வேறு மாதிரி இருக்கும். அதை விட சில பேர் என்ன செய்கிறேன்னா சம்பல் இருக்கலாம், சம்பல் அரைச்சி மிக்சியில் அரைச்சி அதோடையும் சாப்பிடுவினோம்.
வெங்காயத்தோடு சாப்பிட்டாலும் நல்ல டேஸ்ட்டாக இருக்கும். ஓகே உறவுகளே, இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்குமென்னு நினைக்கிறேன். பிடிச்சிருந்தால் லைக் பண்ணி ஷேர் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. மற்றொரு சமையல் காணொளியில் சந்திக்கலாம். நன்றி.